வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே. இப்போ புறப்பரப்பு வேதியியல் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் சில 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃப்ரண்ட்லிக் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் இது எப்படி சொல்லலாம்னா x/m = kp பவர் ஆஃப் 1/n அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டஸ் நாட் அஃபெக்ட் அட்சார்ப்ஷன். த ஃபாலோயிங் ஒன் டஸ் நாட் அஃபெக்ட் அட்சார்ப்ஷன். டெம்பரேச்சரா, ப்ரெஷரா, கேட்டலிஸ்டா, நன்னா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் வந்து கேட்டலிஸ்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அப்சார்ப்ஷன் இஸ் அக்கம்பனைட் பை டிக்ரீஸ் இன் ஃப்ரீ எனர்ஜியா, இன்க்ரீஸ் இன் ஃப்ரீ எனர்ஜியா, இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபியா, போத் பி அண்ட் சியா. அதாவது டிக்ரீஸ் இன் ஃப்ரீ எனர்ஜி. அடுத்தது த ஃபாலோயிங் இன்டர்ஃபேஸ் cannot be obtained. Solid in solid, solid in liquid, gas in gas. இதான் வந்து cannot be obtained. So gas in gas, அது liquid in liquid. இதெல்லாம் உண்டு எக்ஸப்ட் எது தவிரனா சி, அதாவது gas in gas. fog அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த கொஸ்டின். fog அப்படிங்கிறது solid in gas. fog அப்படிங்கிறது வந்து solid in gas. So அடுத்த 1 மார்க் கொஸ்டின். colloidal solution of ink prepared by colloidal solution of ink prepared by mechanical dispersion. அதில் மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷனில் கொலாய்டல் கிராஃபைட் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்தது கேட்டஃபோரசிஸ் அல்லது எலக்ட்ரோஃபோரசிஸ், ரெண்டுமே ஒன்று தான். மைக்ரேஷன் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிக்கல் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. migration of colloidal particle under the influence of electrical field. Tyndall effect is not observed in. Tyndall effect எதில் அப்சர்வ் ஆகலை. It is a true solution. True solutionல Tyndall effect is not observed. அடுத்தது colloidal medicines are more effective because எதனால colloidal medicines are more effective because they are easily assimilated and absorbed. They are easily assimilated and absorbed. அடுத்தது Tyndall effect அப்படிங்கிறது என்னென்னா scattering of light by colloidal particle. Tyndall effect அப்படிங்கிறது scattering of light by colloidal particle. அந்த Tyndall effect வந்து ஒரு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. சரி, அடுத்த கொஸ்டின். emulsion is a colloidal solutions of two liquids. emulsion அப்படிங்கிறது it is a colloidal solution of two liquids. அடுத்து irreversible absorption is, அது வந்து கெமிக்கல் அப்சார்ப்ஷன். கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஒரு irreversible absorption. impurity in colloidal particle. colloidal particle impurity நம்ம எதை சொல்கிறோன்னா electrolytes. அடுத்தது emulsion can be broken into constant liquids by heating, freezing, centrifuging. இந்த எல்லா முறையிலையும் வந்து emulsion can be broken into constant liquids. அடுத்து solvent liking அப்படின்னு சொல்கிறது எதை சொல்லுவோம்னா லயோஃபிலிக் அப்படிங்கிறத solvent liking அப்படின்னு நம்ம சொல்லுவோம். solvent hating வந்து லயோஃபோபிக் அப்படிங்கிறது solvent hating. அடுத்தது ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது என்னென்னா இட் என்ஹான்ஸ் த கேட்டலிஸ்ட் ஆக்டிவிட்டி. என்ஹான்ஸ் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி வந்து ப்ரொமோட்டர்ஸ். இரும்பில், அதாவது ஹேப்பர் ப்ராசஸில் இரும்பு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ப்ரொமோட்டர் வந்து மாலிப்டினம் MO. அடுத்தது லயோஃபோபிக் மீன்ஸ் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் has very little affinity for the dispersion medium. A dispersed phase has very little affinity for the dispersion medium. அதான் லயோஃபோபிக். அடுத்தது peptization is the dispersion of precipitated material into colloidal solution by an electrolyte. The dispersion of precipitated material into colloidal solution by an electrolyte. அடுத்தது the combination of two layers of charges around salt particles. The combination of two layers of charges around salt particles
Helmholtz double layer. Very important question. 2 mark கேட்கலாம். The combination of 2 layers of charges around salt particles. இப்போ அடுத்தது the auto catalyst in the oxidation of oxalic acid by acidified potassium permanganate. இது வந்து manganese sulfate. Auto catalyst in the oxidation of oxalic acid by acidified potassium permanganate அப்படிங்கிறது manganese sulfate MnSO4. அடுத்தது ஸ்கை லுக்ஸ் ப்ளூ டியூ டு, இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ டிண்டால் எஃபெக்ட். அடுத்தது ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் கிவ்ஸ், அது டீகம்போஸ் ஆகுது. H2O and O2 டீகம்போஸ் ஆகுது. இங்கே பிளாட்டினம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் கேட்டலிசிஸ். அடுத்தது ஆக்சிடேஷன் ஆஃப் சோடியம் சல்ஃபைட் பை ஏர் இஸ் retarded by, oxidation of sodium sulfite by air is retarded by an alcohol. At the rate of decomposition of hydrogen peroxide decrease in presence of glycerin. Rate of decomposition of hydrogen peroxide decrease in presence of என்னது glycerin. அடுத்தது Haber process iron is poisoned by, Haber processல இரும்பு வந்து is poisoned by H2S hydrogen sulfide. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் சால்ட் யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி, இது கேட்கலாம். AgBr சில்வர் புரோமைட். சில்வர் சால்ட் இஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி, AgBr அதாவது சில்வர் புரோமைட். அடுத்தது கொலாய்டல் மில்க் ஆஃப் மெக்னீஷியா இஸ் யூஸ்டு ஃபார், எதுக்காகன்னா ஸ்டொமக் டிஸார்டருக்கு. கொலாய்டல் மில்க் ஆஃப் மெக்னீஷியா இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டொமக் டிஸார்டர். Haze is a colloidal solution of solid in gas. அந்த ஹேஸ் அப்படிங்கிறது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்தது வேரியேஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ், வேரியேஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஐசோபார். ஒரு ஸ்டார்ச்சை ஒரு என்சைமை வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்ணி மால்டோஸாக மாற்றலாம். அந்த என்சைம் என்னன்னு கேட்டிருக்காங்க, டயஸ்டேஸ் என்சைம். டயஸ்டேஸ் என்சைம். அடுத்தது ஆல்கோசால் இஸ் டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா ஆல்கஹாலாக இருக்கும். அடுத்து AS2S3 இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப் கொலாய்ட், இது ஒரு பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. AS2S3 ஆர்சனிக் சல்ஃபைடு இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப் கொலாய்ட். அடுத்தது ப்ரௌனியன் மூமெண்ட் இஸ் கைனடிக் ப்ராப்பர்ட்டி. அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஜிக்ஸாகாக மூவ் ஆகுறது தான் ப்ரௌனியன் மூமெண்ட், அது ஒரு கைனடிக் ப்ராப்பர்ட்டி. ஹீமோக்ளோபின் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு கொலாய்ட். ஹீமோக்ளோபின் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு கொலாய்ட். அடுத்தது கோல்டு நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ப்ரொடெக்டிங் பவர் ஆஃப் எ கோல்டு கொலாய்ட். It is a measure of protecting power of a colloid. It is a gold number. Very important question. 2 mark 1 markல கேட்கலாம். அடுத்து de-emulsification அப்படின்னு என்ன அர்த்தம்னா separation of emulsion into 2 separate layers. Separation of emulsion into 2 separate layers வந்து de-emulsification. அடுத்தது Tyndall effect is optical property. அடுத்து எமல்சிஃபையிங் ஏஜென்ட் ஸ்டெபிளைஸ் எமல்ஷன். எமல்சிஃபையிங் ஏஜென்ட் ஏன் சேர்க்குறோன்னா எமல்ஷனை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு சேர்க்கலாம். அடுத்து டேனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராசஸ் ஆஃப் ஹார்டனிங் லெதர். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹார்டனிங் அந்த லெதரை ஹார்ட் பண்ணுறது எது அப்படின்னா அந்த மெத்தட் ப்ராசஸ்க்கு பேர் டேனிங். இன் கான்டாக்ட் ப்ராசஸஸ் பிளாட்டினம் இஸ் பாய்சன் பை AS2O3. AS2O3. அர்ஜிரால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொலாய்டல் சில்வர். இது கண் மருந்தாக பயன்படுத்தலாம். அர்ஜிரால் அப்படிங்கிறது இட் இஸ் எ கொலாய்டல் சில்வர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஆஸ்வால்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதோட சரியான ஆன்சர் பிளாட்டினைஸ் ஆஸ்பெஸ்டாஸ். டீகான்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது CuCl2. போஷ் ப்ராசஸ் அப்படிங்கிறது Fe2O3. வனஸ்பதி கீ அப்படிங்கிறது நிக்கல் ஃபைனலி டிவைடட். அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபார் எ ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் பை நானோ பார்ட்டிகல்ஸ். லெண்டின் கொடுத்துருக்காங்க.
lindane in presence of Fe, oxidation state வந்து 0, palladium oxidation state 0, H2O gives cyclohexane plus 6HCl. இந்த FePD அப்படிங்கிறத நேனோ பைமெட்டாலிக் கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ இது ஒரு 2 மார்க்கே கேட்கலாம். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எ ரியாக்ஷன்ஸ் கேட்டலிஸ்ட் பை நேனோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரி, இப்போ ஒரு 43 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.